உடைத்தாயின் பண்பும் பயனும் அது. இந்த நிகழ்ச்சிக்கு குழும்பியுள்ள ஊடக நண்பர்களுக்கும் ஓட்டுநர் நண்பர்களுக்கும் நம்மயாத்ரி இன் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நம்ம இங்க குழுமி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இல்ல மொபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த முக்கியமான அந்த டிரான்ஸ்போர்டேஷனை அவங்களுடைய தோல்ல சுமந்து செல்பவர்கள் ஓட்டுநர்கள். இந்த ஓட்டுநர்கள் இருக்கிறனாலதான் நிறைய பேருக்கு வேலைக்கு போக முடியுது, நிறைய பேருக்கு காலேஜுக்கு போக முடியுது, நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுது. அந்த விதத்துல இருக்கிற போது அவங்க எப்படி ஒரு மகிழ்ச்சியான இருந்து ஒரு மகிழ்ச்சியான சேவைய வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க முடிஞ்சா இந்த ஊரு நாடு எல்லாமே மகிழ்ச்சியா இருக்குங்கிறது எங்களுடைய முழுமையான நம்பிக்கை. அந்த முழுமையான நம்பிக்கைக்கு எப்படி ஒரு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஒரு தொழில்நுட்பம் எப்படி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறத எப்படி மாற்றம் செஞ்சிருக்கு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆப்ஸ், மொபிலிட்டி ஆப்ஸ், செயலி வந்திருக்கிறது நிறைய கன்வீனியன்ஸ், மக்களுக்கு நிறைய கன்வீனியன்ஸ் வந்திருக்கு. அட் த சேம் டைம் சில பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம இங்க குழுமி இருக்கிறது ஒரு ஓட்டுநர்கள் சார்பில் ஒரு பிரச்சனை எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அதை சம்டைம்ஸ் ஒரு பிரச்சனையில ஒரு நல்ல தீர்வு ஏற்படுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சோ அந்த விதத்துல நாங்க இது இட் இஸ் a great opportunity for people, community எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்க்கமான தீர்வு கொண்டு வரதுல சென்னை மட்டும் இல்ல, என்டையர் ஸ்டேட், என்டையர் தமிழ்நாடே ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர், நியூ மாடல் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன், நியூ மாடல் ஆஃப் மொபிலிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் மேபி நம்ம யாத்திரைங்கிறது என் கம்பெனி பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா இருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா நான் நம்ம யாத்திரைனா என்ன அப்படிங்கறத சொல்றோம். என் கூட மகிழன் சிஇஓ கோ ஃபவுண்டர், என்னோட பேரு சண்முகவேல் கோ ஃபவுண்டர். நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல தமிழ்நாட்டுல தான் பிறந்து படிச்சு வளர்ந்து இருந்தோம். இன்ஃபேக்ட் அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிச்சோம். ஆல்மோஸ்ட் படிச்சு 20 வருஷம் ஆக போகுது. இந்த விழால இங்க நம்ம ஊர்ல சொந்த மண்ணில் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்றது ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு. நம்ம யாத்திரை பத்தி மேபி மகிழன் சில விஷயங்களை பகிர்ந்துக்குவாரு. அதுக்கு அடுத்து நம்ம ஓட்டுநர்களும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம யாத்திரை எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த டெக்னாலஜியும் இருக்கு, டிரைவர்ஸும் இருக்காங்க. டிரைவர்ஸ் எவ்வளவு வேலை பண்றாங்க, டெக்னாலஜி எவ்வளவு வேலை பண்றது அப்படின்றது முதல்ல யோசிச்சு பார்த்தோம். டிரைவர்ஸ் ஆட்டோ இல்ல கேப் வாங்குறாங்க, ஓட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் அவங்க தான் பண்றாங்க. ஆப் கனெக்ட் பண்ணுது, கஸ்டமரை டிரைவருக்கு கனெக்ட் பண்ணுது இல்லையா. ஆனா இப்ப இருந்த ஆப்ஸ் எல்லாம் நிறைய கமிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 30%, 35%. இந்த டெக்னாலஜி எலக்ட்ரிசிட்டி கிடைக்கிற மாதிரி, இன்டர்நெட் ரீசார்ஜ் கிடைக்கிற மாதிரி, தண்ணி கிடைக்கிற மாதிரி ரொம்ப கம்மி விலையில டிரைவர்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்றதுதான் எங்களுடைய கோலா இருக்குது. இது ஓப்பனா எல்லாருக்கும் கிடைக்குமா? இந்த டெக்னாலஜியை இப்ப யூபிஐ மாதிரி, யூபிஐல எக்கச்சக்க ஆப் இருக்கு. இது ஒரு கம்பெனியோ ஒரு பிராண்டோ சால்வ் பண்ற பிரச்சனை கிடையாது. இதுல அரசு ஒண்ணு சேரணும், மக்கள் டிரைவர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேரணும், பிளஸ் இந்த மாதிரி கம்பெனிஸும் ஒண்ணு சேரணும். இதெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட், பிசினஸ், சொசைட்டி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணாதான் இந்த மொபிலிட்டி மாதிரி ஒரு சொல்யூஷன் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். இது நம்ம யாத்திரை ரொம்ப கம்மி விலையில, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் இல்லாம, 0 கமிஷன், லைஃப் டைம் கேரண்டியோட, பிளஸ் ரொம்ப கம்மி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ், 25 ரூபா ஒரு நாளைக்கு, இல்ல ஒரு ரைடுக்கு 3000 ரூபாய் வாங்குறோம் ஆட்டோக்கு, இல்ல கேப்னா 45 ரூபா ஒரு நாளைக்கு, எவ்வளவு ரைடு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ரைடுக்கு 9 ரூபா இருக்கு. இந்த விலையில கொடுக்க முடியுமா எல்லாருக்கும் அப்படின்றத நாங்க ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு பண்ண முடியுது. இப்போ நாங்க 7 கோடிக்கு மேல ரைடு பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 1200 கோடி டிரைவர்ஸ் சம்பாதிச்சிருக்காங்க கமிஷன் இல்லாம. இது டைரக்டா கஸ்டமர்கிட்ட இருந்து டிரைவருக்கு போகுது. ஆப்ல பேமெண்ட்ஸே கிடையாது, கஸ்டமர் டைரக்டா டிரைவருக்கு பே பண்றாங்க. டிரைவர் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இத மக்களும்
எடுத்துக்கணும், எல்லாரும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ நம்பர் 1 சர்வீஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டிரைவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ டைரக்டா கஸ்டமர்ஸும் டிரைவர்ஸும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். அண்ட் அவங்க இதுக்கு என்ன பிரைஸ் இருக்கணும், இது கமிஷனே இல்லாததுனால என்ன கரெக்டான பிரைஸ் இருக்கணுமோ, இப்போ ஒரு டிரைவருடைய வாழ்வாதாரம் கரெக்டா இருக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அவர் சம்பாதிக்கணும், அந்த பிரைஸை வந்து யாரு முடிவு பண்றது? இதுல எல்லாமே சிக்கல் இருக்கு. இது வந்து கரெக்டா இருந்தாதான், ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? ஒரு இப்போ வந்து அவங்க கேட்டிருக்க வேலை தான் இப்போ நம்ம யாத்திரையில கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஒரு மாசத்துக்கு மினிமம் வேஜஸ் சம்பாதிக்கணும்னா கூட 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா கூட இது இப்போ கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் தான் இருக்கு. ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் தான் ஓட்ட முடியும் இல்லையா? அது 100 கிலோமீட்டர் ஓட்டினா கூட 1,800 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுல செலவே வந்து 800 ரூபாய் ஆயிடும், 1000 ரூபாய் இல்ல 800 ரூபாய் கூட அதிகமா கூட ஆகும் இல்லையா? சோ இது வந்து ரொம்ப அன்ரீசனபிள் ரேட்லாம் கிடையாது. சோ அவங்க கேட்ட பிரைஸ் வந்து இதுல கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இது இனிமேல் அது எப்போ அது மாத்துறது அதெல்லாமும் வந்து ஒரு கோஆபரேட்டிவா சேர்ந்து தான் பண்ணலான் இருக்கும். டிரைவர்ஸோட சேர்ந்து கவர்மெண்ட்டும் ஐடியலி பிக்ஸ் பண்ணி எல்லாரும் ஒரே இது ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லையா? சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம யாத்திரை வந்து ஓஎன்டிசின்ற பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஓஎன்டிசி வந்து யூபிஐ மாதிரி, யூபிஐ ஃபார் மொபிலிட்டி வந்து ஓஎன்டிசின்னு வச்சுக்கலாமே. ஓஎன்டிசி மொபிலிட்டிக்கு இருக்கு, காமர்ஸ்க்கும் இருக்கு. இது நம்ம யாத்திரை வந்து ஓஎன்டிசில இருக்கு. ஓஎன்டிசில இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒண்ணு இப்போ யூபிஐல நீங்க வந்து எக்கச்சக்க பிசினஸ் இருக்கு, எக்கச்சக்க ஆப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு கூகுள் பே இல்ல வந்து ஒரு பேடிஎம் கியூஆர் ஸ்கேன் பண்ணி பணம் வந்து எஸ்பிஐல இருந்து HDFC போகுது. இத்தனை சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா யூபிஐன்னு ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கு. அதே மாதிரி தான் ஓஎன்டிசியும் ஒரு காமன் லாங்குவேஜ். இப்போ காமன் லாங்குவேஜ் இருந்தா என்ன பாசிபிள் அப்படின்னா, மெட்ரோ, பஸ், ஆட்டோ, கேப்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இது வந்து நீங்க இவ்வளவு தூரம் ஆட்டோல போயிட்டு மெட்ரோல போகலாம் அப்படின்றதெல்லாம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆப் மட்டும் இல்லாம பல ஆப் இருக்கலாம். இப்போ ரெட் பஸ்ல இருந்தும் நம்ம யாத்திரையில புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பல ஆப்பும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள் ஓஎன்டிசியில இருக்கிறதுனால. இது நம்ம யாத்திரை பத்தி ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். முக்கியமா 3 விஷயங்களை வந்து சொல்ல நினைக்கிறோம் நம்ம யாத்திரை. ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ஃபர்ஸ்ட். இது வந்து நாங்க லாஸ்ட் டைமே சொன்னோம், பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட். ஓகே, எல்லா கம்பெனியும் ப்ராஃபிட் மேக் பண்றதுக்கு இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி வந்து மக்கள் இந்த நம்ம யாத்திரைங்கிறதே வந்து மக்கள் சக்தி தான். ஓகே, இது வந்து ஒரு கார்பரேட்டாவோ ஒரு கம்பெனியாவோ கிடையாது. பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் இஸ் அவர் பிகெஸ்ட் மோட்டிவ், ரைட்? இது நாள் வரைக்கும் நாங்க லாஸ்ட் ஒரு 3 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் பீப்புள் ஃபர்ஸ்ட் டெசிஷன், பீப்புள் பிஃபோர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது. டிஜிட்டல் ரெவல்யூஷன் எல்லாம் நடக்குது, ஆனா டிரைவர் பிஃபோர் டிஜிட்டல். ஓகே, டிஜிட்டல் இம்பார்ட்டன்ட், ஆனா டிரைவர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். இத வந்து இந்த 7.5 கோடி ட்ரிப்ஸ் நடந்திருக்கு, 1200 கோடி டிரைவர்கள் சம்பாதிச்சிருக்கிறது. இது எல்லாமே வந்து டிரைவருக்காக மட்டும் பண்ணல. அவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து 4.8 ரேட்டிங். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா பெஸ்ட் ரேட்டட் மொபிலிட்டி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம யாத்திரை, அதனுடைய சார்ந்த ஆப்புகள் தான் வந்து வந்திருக்கு. சோ இந்த பீப்புள் ஃபர்ஸ்ட்னு சொன்னா டிரைவர்ஸ்க்காக நாங்க ஃபேர கேக்குறோங்கிறது கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேர் பிரைஸ்ன்னு சொன்னாவே, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாங்க வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷன் கேட்டீங்கன்னா ஆவின். ஓகே, தமிழ்நாட்டுல இருக்கிற ஆவின், இங்க வந்து தமிழ்நாடு வந்து மக்களுக்காக ஒரு கோஆபரேட்டிவ் கூட்டுறவு மூலமா வந்த ஆவின் வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பிரைசஸ் வந்து கரெக்டான பிரைசஸ் பிக்ஸ் பண்ணுது. நம்ம ஃபார்மர்ஸ்க்கு, அதாவது மில்க் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு வந்து கரெக்டான ரேட் கொடுக்குது, நம்மள மாதிரி வாடிக்கையாளர்களுக்கு கரெக்டான ரேட் கொடுக்குது. நடுவுல மிடில் மேன் எதுவும் இல்ல. கவர்மெண்ட்டும் இந்த எஃபர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதுல பிரைஸ் மட்டும் இல்ல, குவாலிட்டி வந்து கிரேட் குவாலிட்டியா இருக்கு, கலப்படம் இல்லாம சரியான குவாலிட்டி இருக்குது. நமக்கு வந்து இந்த இன்ஸ்பிரேஷன், நம்ம யாத்திரையோட இன்ஸ்பிரேஷனே கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஆவின் மாதிரியோ இல்ல இந்தியால இருக்கிற அமுல் மாதிரியோ ஒரு பீப்புள் ஃபர்ஸ்ட் மூவ்மெண்டா வரணும். மிடில் மேனை எலிமினேட் பண்ணிட்டு டெக்னாலஜி அண்ட் எஃபிஷியன்சி அது மூலமா வந்து உண்மையா யாரு நிறைய வேலை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஊதியம் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து மகிழன் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன்னஸ். இப்ப வந்து நாங்க இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன செய்ய போறோம்னா,
டிரைவர்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொன்னோம்னா கஸ்டமர் தான் டிரைவர்ஸை வந்து எம்பவர் பண்ண முடியும். இப்போ வந்து டெக்னாலஜியோ கம்பெனியோ பண்ண முடியாது. டிரைவர்களுடைய வாழ்வாதாரம் கஸ்டமர்கள் கிட்ட இருக்கு. கஸ்டமர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வாடிக்கையாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அவங்க ஓட்டுநர்களை நம்பி இருக்காங்க. சோ இது வந்து எப்படின்னா ஹாப்பி டிரைவர்ஸ் மேக் ஹாப்பி கஸ்டமர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ் மேக் ஹாப்பி டிரைவர்ஸ். அதாவது வந்து இத சரியா செய்யணும்னா அவங்க இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளட்ஜ், ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 சர்வீஸ் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் கஸ்டமர் சர்வீஸ்க்கு நாங்க ப்ராமிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க பிரைஸ் மட்டும் டிமாண்ட் பண்ணல, இந்த ஃபேர் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கேட்க மாட்டோம், கிரேட் சர்வீஸ் கொடுப்போம், கஸ்டமரோட சேஃப்டியை நாங்க டேக் கேர் பண்ணிக்குவோம். ஓகே, நடுவுல வந்து பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு டெக்னாலஜி கொடுங்க, சரியான விதத்துல எங்களை கனெக்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க ஓப்பனா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு we are going to launch ஆல்ரெடி எத்தனை ட்ரிப் நடக்குது எங்க நடக்குதுங்கிறத ஓப்பன் டேட்டால போட்டிருக்கோம். அது போக கஸ்டமர் என்ன ரேட்டிங் கொடுக்குறாங்க, என்ன பிரச்சனைகள் வந்து எடுத்து வைக்கிறாங்கிறத வந்து உலகத்துக்கு ஓப்பனா கொடுக்க போறோம். அவங்க வந்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் டிரைவர் யூனியன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆவின்ல வந்து எப்படி வந்து பாலோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்களோ அது மாதிரி இந்த சர்வீஸ் குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஓப்பன் டேட்டா வச்சு ஜீரோ டாலரன்ஸ் இருக்கிற இஷ்யூ வந்து ஜீரோவா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உறுதி போட்டிருக்காங்க. இந்த ஓப்பன் டேட்டா வந்து இந்த MOU சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி வந்து எல்லா டேட்டாவும் நாங்க ஓப்பனா கொடுக்க போறோம். சோ இது வந்து 2வது. 3வது வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து இதுல வந்து இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இந்த டிராவல்ங்கிறது வந்து சின்ன ப்ராப்ளம் இல்லை. எத்தனை பேரை மூவ் பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து அரசு, மக்கள், ஓட்டுநர்கள் அண்ட் வணிகம் இது எல்லாத்தையும் இணைத்து உயர்ந்து செல்லணுங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம். இப்ப வந்து நம்ம ஆட்டோவோ கார் மட்டும் இல்ல, மெட்ரோ, பஸ் எல்லாத்தையும் வந்து இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் அப்ரோச்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப நம்ம உலகம் போகிற போக்குல வந்து நம்ம ஓட்டுநர்கள் தோழர்களும் சரி, அரசும் சரி, எல்லாரும் சேர்ந்து பணிபுரிந்தாதான் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், இந்த ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியுங்கிறது வந்து எங்களுடைய முழுமையான நம்பிக்கை. இது வந்து நம்ம யாத்திரை பத்திய கம்பெனி நாங்க வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கடைசியில எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பெசிபிக்கா வந்து இப்போ ஒரு MOU நாங்க சைன் பண்ண போறோம். இது வந்து 2 பேரும் சைன் பண்ண போறோம். எங்க சைட்ல இருந்தும் சைன் பண்ண போறோம், அவங்க சைட்ல இருந்தும் சைன் பண்ண போறோம். மேபி எங்க சைட்ல இருந்து என்னென்ன விஷயங்களுக்குலாம் நாங்க வந்து சைன் பண்ண போறோம்ங்கிறது வந்து மேபி மேக்ஸ் யூ கேன் டாக் அபௌட். ஷூர். 5 விஷயம். நம்பர் 1 வந்து டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபேர் பிரைசிங் மாடல். என்ன பிரைஸ் போட போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் காமிக்க போறோம். டிரைவர்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, கஸ்டமர்ஸோட கவர்மெண்டோடவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன பிரைஸ்ன்றதை வந்து டிட்டர்மைன் பண்ணி, ஏன்னா இந்த பெட்ரோல் பிரைஸ் இல்ல கேஸ் பிரைஸ்லாம் வந்து அடிக்கடி ஏறிட்டே இருக்கு. ஆனா ஆட்டோ டிரைவருக்குன்னு ஒரு பிக்ஸ் பண்ண பிரைஸ் வந்து அடிக்கடி ஏறுதா, அதுல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இதை வந்து கம்யூனிட்டியா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பிரைசிங் போடும். இது வந்து நம்ம அகைன் ஆவினோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அதாவது பால் விற்பனை பண்றவங்களுக்கு மேக்ஸிமம் பிரைஸ் கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு வந்து மலிவான விலையில கொடுப்பாங்க. சோ அதனால வந்து நடுவுல இருக்கிற மிடில் மேன் தரகர்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமருக்கு வந்து எவ்வளவு கம்மியான பிரைஸ், டிரைவர்ஸ்களுக்கு வந்து எவ்வளவு மேக்ஸிமம் பிரைஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் இந்த ஃபேர் பிரைசிங். வந்து இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஓகே டிரைவர்ஸ் பிக்ஸ் பண்ற ரேட் எல்லாம் நம்ம பிக்ஸ் பண்ண போறோம்னு இல்ல, கவர்மெண்ட் இருக்கும், ஃபேர் பிரைஸ் கமிட்டி இருக்கும், கவர்மெண்ட் சார்ந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் சரி, கஸ்டமருக்கும் சரி, டிரைவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சேர்ந்து இந்த ஃபேர் பிரைசிங் வரணும்னு சொல்றோம். 2வது ஜீரோ கமிஷன். இந்த ஜீரோ கமிஷன் மாடல் கொண்டு வந்ததே நம்ம யாத்திரை தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்னும் சில ஆப்ஸ்லாம் கூட ஜீரோ கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்ல விஷயம் நம்புறோம். இது வந்து லைஃப் டைம் கேரண்டி தரும். அதாவது எவ்வளவு நாள் நம்ம யாத்திரை இருக்கோ அவ்வளவு நாள் வந்து ஜீரோ கமிஷன் தான். கமிஷன் எப்பவும் வரப்போறது. இதுக்கு பதிலா இதெல்லாம் நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு இது சஸ்டெயின் ஆகணும் இல்லையா? ஏன்னா மேப்புக்கு காசு இருக்கு, சர்வீஸ்க்கு காசு இருக்கு, இது ஆப்லாம் டெவலப் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு வேலை பார்க்குற மக்களுக்கு காசு இருக்கு. அதுக்கெல்லாம் சஸ்டெயின் பண்றதுக்காக ரொம்ப கம்மி காசு சப்ஸ்கிரிப்ஷனா வாங்குறோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வந்து
இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதையும் கேரண்டி தரும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்லயும் இது ஒரு வருஷத்துக்கு மட்டும் இப்படி கேரண்டி கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமா ஏத்திடுவோம் அப்படின்லாம் இல்லை. இதனுடைய கோலே வந்து இந்த டெக்னாலஜி எப்படி எலக்ட்ரிசிட்டி மாதிரி இன்டர்நெட் ரீச் அது மாதிரி கிடைக்கணும்ன்றது நோக்கம் தான். ஒரு 20-30 பேர் வந்து டீம்ல எப்படி காசை கம்மியா குறைக்கலாம் அப்படின்றதுதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெக்னாலஜில சரி, மார்க்கெட்டிங்ல சரி. மார்க்கெட்டிங்லாம் வந்து வெறும் ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை நம்ம யாத்திரி வளர்றதுக்கு. அது எப்படி கம்மியா காசு கொடுத்தே வளரலாம் அப்படின்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இது அதுக்கும் கேரண்டி தரும். ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மாறாது, அதுக்கப்புறமும் ரொம்பலாம் மாறாது. 0 கமிஷன், லைஃப் டைம் கேரண்டி. மூணாவது விஷயம் ரேட்டிங், ஃபீட்பேக், டிரைவர் ட்ரைனிங். இப்போ ஷான் சொன்ன மாதிரி ஓப்பன் டேட்டா நம்ம yatri.in/openல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எவ்வளவு ரைட் நடந்திருக்கு, இன்னைக்கு எவ்வளவு ரைட் நடந்திருக்கு, சென்னையில எந்த ஏரியால எவ்வளவு ரைட் நடக்குது, அதுல எவ்வளவு கேன்சலேஷன் நடக்குது, இது எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. இது வந்து ஹார்வர்ட்ல இருந்து ஏஎல்ல இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாரும் அப்படி பண்றது இல்லை. இது பண்றதுடைய நோக்கமும் வந்து என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம். இது வந்து இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது ஒரு தனி நிறுவனமா அவங்க மட்டும் வச்சிருக்க டேட்டா கிடையாது. இது மக்களுடைய டேட்டா, டிரைவர்ஸோட டேட்டா, கஸ்டமர்ஸோட டேட்டா அப்படின்றதுனால அது ஓப்பனா வச்சிருக்கோம். இது டேட்டா மட்டும் ஓப்பன் இல்ல, நாங்க இருக்க அந்த ONDCயும் ஓப்பன், பிளஸ் கோடும் ஓப்பன். யார் வேணாலும் கோட்ல பாக்கலாம். இதுல என்ன இப்போ அல்காரதமே வந்து டிரைவர் டீஆக்டிவேட் பண்ணிடுது, ஏதோ கேன்சல் பண்ணுது, அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்களே வந்து கோடை பார்க்கலாம். கிட்டப் ரெபாசிட்டரியில நம்ம யாத்திரி கோட் இருக்கு. சோ இதெல்லாம் ஏற்கனவே ஓப்பனா இருந்தது. இப்போ அடிஷனலா என்ன ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரேட்டிங். கஸ்டமர் எவ்வளவு டிரைவருக்கு ரேட்டிங் பண்றாங்க, இது மாசத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எவ்வளவு இருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதனாலலாம் வந்திருக்கு, இப்போ டிரைவர்ஸ் அதிகமா கேட்டதுனால இவ்வளவு வந்திருக்கு, டிரைவிங் வந்து சேஃபா இல்ல அப்படின்றதுனால இவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது இதை ஓப்பனா போட்டுட்டு, பிளஸ் ஃபெடரேஷனுக்கும் நாங்க வந்து டெய்லி ரிப்போர்ட்டா அனுப்ப போறோம். அவங்களும் வந்து கோஆபரேட் பண்ணிருக்காங்க. இதை நாங்க கேட்டு இதெல்லாம் குறைப்போம் அப்படின்ட்டு. இது மீடியா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் குறைப்போம். ஏன்னா ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் ஒண்ணு இருக்கும், ஆனா 95% நாங்க இப்பவே பார்த்தோம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் 90% இருக்கு. ஆனா அந்த 1-2 சில விஷயங்கள்னால வந்து ஓவராலா இமேஜே வேற மாதிரி மாறுது இல்லையா. அந்த மாதிரி மாத்தணும். இப்போ இந்த மும்பை டப்பாவாலலாம் வந்து கேஸ் ஸ்டடி, 6 சிக்மா கேஸ் ஸ்டடின்ட்டு, அதாவது 1 பில்லியன்ல ஒரு டிஃபெக்ட் தான் வரும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான பிரச்சனைகளே வரும் இல்லையா. அந்த மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி நம்ம இந்த சர்வீஸையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரேட்டிங், ஃபீட்பேக் எல்லாம் ஓப்பனா போட்டுட்டு ட்ரைனிங்கையும் வந்து நாங்க நிறைய பண்ணலாம்னு இருக்கோம். இது ஐஐடி பாம்பே அந்த மாதிரி சில இன்ஸ்டிடியூட்டோடையும் சேர்ந்து அவங்களும் ட்ரைனிங் எல்லாம் தராங்க, லோக்கல் லாங்குவேஜ் ட்ரைனிங் தராங்க. இப்போ நம்ம ஆப்லயே வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாமும் வந்து பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ ஃபுல்லா வெளிப்படையா இருக்கணுங்கிறது தான் வந்து ஜெனிசிஸ் ஆஃப் இந்த இது. இப்போ வந்து நீங்க கஸ்டமர் புக் பண்ணதுல வந்து டிரைவரை செலக்ட் பண்ணலாம். ஓகே, அவங்கள வந்து டிரைவரோட ரேட்டிங்கை வந்து ரொம்ப தெளிவா டிரான்ஸ்பரண்டா கொடுப்போம். புக் பண்ணதுக்கு அப்புறமும் டிரைவருக்கு என்னென்ன ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா மக்களுக்கு காட்ட முடியும். அது போக இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப டிரைவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளிசிட்டா நாங்க வெளியில போட போறோம். இத்தனை டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து நடந்த மேபி 10,000 டிரைவர்ஸ்ல 7 டிரைவர் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ஓப்பன் டேட்டா. அந்த டேட்டா வந்து போட போறோம். அந்த 7ஐ வந்து 0 ஆக்குறது தான் நம்மளுடைய முயற்சி. அந்த 7 டிரைவர் ஏன் கேட்டாங்க அப்படிங்கறதையும் வந்து இந்த ஃபெடரேஷன் மூலமாவும் அசோசியேஷன்ஸ் மூலமாவும் சேர்ந்து இது பண்ண போறோம். இந்த ஃபியூச்சர்ல கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறோம். எனக்கு வந்து இந்த மாதிரி ரேட்டிங் உள்ள டிரைவர் தான் வேணும், இல்ல எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாத டிரைவர்ஸ் தான் வேணும்னு சொன்னோம்னா அதே வந்து கஸ்டமர்ஸ் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செட்டிங் போட்டுட்டாங்கன்னா அந்த மாதிரி டிரைவர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். சோ இதனால வந்து என்னன்னா மேபி 99% டிரைவர்ஸ் நல்ல டிரைவர்ஸா இருக்கிறது, அந்த 1% ஆஃப் டிரைவர்ஸ் வந்து தப்பான விஷயங்கள் செய்யறதுனால எல்லாருடைய பேர் அடிபடுதுல, அது வந்து அந்த 1% 0% ஆகணும். அதுதான் இது. அந்த 1% ஆக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து வந்தாதான் பண்ண முடியும். ஓகே, நம்ம ஒருத்தர் வந்து டிரைவர் வந்து பீனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அந்த இடத்துல கேட்டாரு, அதை வந்து குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதா. இது வந்து நாங்க என்ன பிலீவ் பண்றோம்னா, இன்ஃபுளுசர்ஸ் சென்னையில நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, அரசு இருக்கு, இந்த ஃபெடரேஷன் அசோசியேஷன் இருக்கு. ஆவின் ஸ்டைல்ல வந்து ஒரு ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ண போறோம். சோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா, ஒரு மக்கள் சக்தியா சேர்ந்து சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்து அவங்க வந்து இந்தியாவில நம்பர் 1 நாங்க வரப்போறோம்
கஸ்டமர் சர்வீஸ்ல கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் அதை பத்தி பேசுவாங்க. பட் ஆனா இதெல்லாம் நாங்க எனேபிள் பண்ணுவோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியாது. நாங்க வந்து இது எனேபிள் பண்ணா டிரைவர்ஸ் தான் அல்டிமேட்லி பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்க முடியும். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்.